ஹலோ ட்ரைனர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீ நம்ம ஒரு தாறுமாறான வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி, அப்படி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, போக்கிமான் கோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா இதில் போடுற டிப்ஸில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வாட்டி போன தடவை மாதிரி இல்லாமல் நீங்கள் கேள்வியே படாத புதுசான டிப்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சரி, ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோ கூட போயிடலாம் வாங்க. Meanwhile, in our universe, யார் இந்த கடவுள்? Look, I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். Thank you. I got broads in the London, choosing to be in the front, credit cards and stunts, getting the looks in the van. சரி, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு வேறு லெவலில் ஒரு டிப்ஸுக்குள்ளே போயிடும். இது என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ஸ் மூலியம் நீங்கள் ஒரு நாளைக்கு 12 ரிவ்யூவில் இருந்து 9 ரிவ்யூ வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். பத்தாததுக்கு இதில் 6 போர்ஷன் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். இது என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா அவங்க டீம் ராக்கெட் கோ வரும்போதே கீழே ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அந்த நோட்ஸ் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சிடும் அவங்க என்ன மாதிரியான போக்கிமான்ஸ் யூஸ் பண்ண போகிறானுங்கன்னு. அதை வச்சு நீங்கள் அதோட ஆப்போசிட் டைப்பை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க லெட்ஸ் பி ஷாக்குன்னு போட்டிருக்கானுங்க. ஷாக்குன்னு போட்டிருந்தா என்ன அர்த்தம்னா அவங்க எலக்ட்ரிக் டைப் தான் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதிலே தெரிஞ்சிடுச்சு. அப்போ அதை நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களோட ஆப்போசிட் சைடு, அதாவது அதோட வீக்னஸ் எடுத்துகிட்டு போகணும். இப்போ அதோட வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டைப் தான். ஸோ நான் கிரவுண்ட் டைப் எடுத்துகிட்டு போகிறேன். இதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். இது டிப்ஸு. இது கரெக்டாக நீங்கள் பேட்டில் நடுவில் தான் யூஸ் பண்ண முடியும். அதுவும் டீம் ராக்கெட் கூட மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆப்பனன்ட் டைப் எத்தனை வந்துட்டேன். ஸோ இப்போ நான் 4 ஸ்ட்ரைக்கில் அதை ஈஸியாகவே நான் தோக்கடிக்க முடியும். தோக்கடித்த உடனே எனக்கு சார்ஜ் ஏறிடுச்சு. ஏறினதுக்கு அப்புறமாவும் நான் சார்ஜ் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ லைஃப் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு போக்கிமான் வரும்போதோ இல்லை ஏதாவது நம்ம போக்கிமான் ஸ்விட்ச் பண்ணும் போதோ ஆப்பனன்ட் போக்கிமானான டீம் ராக்கெட் கோ போக்கிமான் அப்படியே நிற்குது பாருங்கள். 4 செகண்டு அப்படியே நிற்குது பாருங்கள். அப்படியே அடிச்சுட்டே இருங்க. இப்போ சார்ஜ் டீம் இப்போ யூஸ் பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட்டு 4 செகண்ட் நீங்கள் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சார்ஜ் டீம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதோட லைஃப்பை பாருங்களேன். இப்போது அந்த 4 செகண்டில் நான் எவ்வளோ இறக்கி வச்சுருக்கேன், மீதியில் தான் அந்த சார்ஜ் டீம் இறங்குது. பார்த்தீங்கன்னா அந்த 4 செகண்ட்லேயே நான் அதோட பாதி லைஃப்பை குறைச்சிட்டேன். இது நீங்கள் ஷீல்டு போட்டாலோ இல்லை உங்களோட போக்கிமானை நீங்களே ஸ்விட்ச் பண்ணாலுமே உங்களோட ஆப்போனன்ட் டீம் ராக்கெட் கோ போக்கிமான் 4 செகண்ட் அப்படியே நிற்கும். அந்த 4 செகண்டை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சார்ஜ் டிஎம்ஏ இருந்தாலும் நீங்கள் 4 செகண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த சார்ஜ் அட்டாக் யூஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரிக் மூலியமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 12 ரிவ்யூவில் இருந்து 6 ஹைப்பர் போர்ஷன் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ண முடியும். டீம் ராக்கெட் கோ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 தடவை வருவாங்க. நிறைய பேர் 3 தடவை தான் வருவாங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் 4 தடவை வருவாங்க. அதாவது மிட் நைட் 12 மணிக்கு ஒரு தடவை வருவாங்க. அது யாருமே பார்க்க மாட்டாங்க. சில சமயம் நான் அதை யூஸ் பண்ணி தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே மிஷன்ஸ்லாம் முடிப்பேன். அதுக்கப்புறமா விகாத்தால் 6 மணிக்கு ஒரு தடவை வருவாங்க. அப்புறமா மதியானம் 12 மணிக்கு ஒரு தடவை. அப்புறமா சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு தடவை. கரெக்டாக சொல்ல போனோன்னா 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போக்கிமான் கோவில் டீம் ராக்கெட் கோ வந்து போவாங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த டிப்ஸுக்குள்ளே போயிடுவோம். அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்பி ட்ரிக் தான். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எப்போ லக்கியேக் போடுறீங்களோ அப்போ போயிட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கலெக்ட் பண்ணும் போது லக்கியேக் போட்டு கலெக்ட் பண்ணாதீங்க. ரெண்டுமே வித்தியாசம் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மிஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் கிளைம் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுருங்க. நீங்கள் எப்போ லக்கியேக் போடுறீங்களோ அப்போ கிளைம் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 30,000, இதில் 30,000, இதில் 30,000, இதுலேயும் ஒரு 30,000. மொத்தமாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1,20,000 அப்படி அந்தளவுக்கு வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 10,000லேருந்து 1,00,000 வரைக்கும் கூட ஒரு மிஷின் முடித்தாலே 1,00,000 வரைக்கும் கூட உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் லக்கியாக போட்டு நீங்கள் இதெல்லாம் கிளைம் பண்ணிங்கன்னா அந்த 1 lakh ரிவார்டே உங்களுக்கு 2 lakh ரிவார்டாக அப்படியே கிடைக்கும்.
இதுலேயே இன்னொரு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே டபுளாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தனை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இந்த கிஃப்ட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா எங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த 3வது ஆர்ட் கம்ப்ளீட் ஆகிடும். அப்படியே எங்களுக்கு 50,000 XP கிடைக்கும். இப்போது நாங்கள் வந்து லக்கேக் போட்டிருக்கிறதுனால அப்படியே அந்த 50,000 XPங்கிறது எங்களுக்கு 1,00,000 XPயாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏரில் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தப்பாக ஓப்பன் பண்ணிட்டேன். இருங்க நான் வேறு ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து டபுள் ஹார்ட் இருக்கும்போது ஹோல்டு பண்ணி வச்சது. 2 ஹார்ட் இருக்கும்போது ஹோல்டு பண்ணதுனால எனக்கு இப்போ 10,000 XP தான் கிடைக்கணும். இப்போ நான் லக்கேக் போட்டிருக்கிற ஒரு காரணத்தினால எனக்கு 20,000 XP கிடைக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்து யாருக்குமே ட்ரைனர் கோட் கொடுக்க மாட்டேன். கொடுத்தா நான் வந்து கிஃப்ட்டும் சென்ட் பண்ண மாட்டேன், வர கிஃப்ட்டையும் நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். ஸோ அதனால தான் நான் ட்ரைனர் கோடே கொடுக்கல. நீங்களும் இதேமாதிரி ஹோல்டு பண்ணி வைங்க. ஏதாவது கம்யூனிட்டி டேவோ இல்லைனா போக்கிமான் ஃபெஸ்டிவலோ வந்தால் நீங்கள் எப்படி இருந்தாலும் அன்றைக்கி லக்கியேக் போடுற சூழ்நிலை வரும். ஸோ அன்றைக்கி வச்சு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரே நாளில் கூட நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடலாம். இப்போ நான் இந்த ஒரு லக்கியேக் போட்டதுனால என்னால் 3,00,000 XP வரைக்கும் கெயின் பண்ண முடிஞ்சுது. அப்படியே ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா வெறும் 150 XP மட்டும் தான் கிடச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன். 10,000 XP தான் எனக்கு கிடைக்கணும். ஆனால் லக்கேக் போட்டிருக்கிறதுனால எனக்கு 20,000 XP கிடைக்குது. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ரிக்குள்ளே போயிடுவோம். இப்போ நெக்ஸ்ட் ட்ரிக்கை பற்றி பார்த்தோம்னா இது ஒரு எவால்வேஷன் ட்ரிக்கு தான். இப்போது ரீசெண்டாக இந்த கேலஸ் ரீஜன் போக்கிமான்ஸ்லாம் விட்டுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் காக்கா மாதிரி ஒரு போக்கிமான் இருக்கும். அந்த போக்கிமானோட ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்ஸி. இந்த ஸ்ப்ரெட்ஸியை எவால்வ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை படியாக வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் இன்சென்ஸ் போட்டு விடணும். அதுக்கு போடக்கூடாது, நீங்கள் இன்சென்ஸ் போடணும். இன்சென்ஸ் போட்டிங்கன்னா மட்டும்தான் இதை நீங்கள் எவால்வ் பண்ண முடியும். இதுவே நீங்கள் இதை படியாக வைக்காமல் அப்படியே இன்சென்ஸ் போட்டிங்கன்னா அதை உங்களால் எவால்வ் பண்ண முடியாது. இது என்ன பவர்ஃபுல் போக்கிமானா கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான். ஏன்னா இது ஒரு ஃபேரி டைப். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சார்ம் யூஸ் பண்ண முடியும். சார்ம் பார்த்தீங்கன்னா அப்படியே 16 இறக்கிடும். இதுவே சூப்பர் எஃபெக்டிவாக இருந்தால் அப்படியே 20 தான் இறக்கிடும். ஆனால் இப்போ இந்த ஸ்பிரிட்ஸியை வெறும் இன்சென்ஸே இல்லாமல் அப்படியே எவால்வ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அதாவது மில்டனை பிடிக்கிறது எப்படி, அதாவது மிஸ்ட்ரி பாக்ஸை பற்றி போட்டிருப்பேன். இப்போது 3 நாள் கழிச்சு உங்களுக்கு திருப்பியும் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் வந்திருக்கும். அப்படி நீங்கள் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் ஒரு வேளை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் படியாக அந்த ஸ்பிரிட்ஸியை வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்சென்ஸ் தேவைப்படாது. இந்த மில்டன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும் போதே அதோட மிஷனும் சேர்ந்தே முடிஞ்சிடும். இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரிக் வந்து இன்சென்ஸ் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பார் ட்ரிக் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான மூவை இந்த போக்கிமானுக்கு இந்த மூவ் தெரியுமா இல்லை இந்த போக்கிமானுக்கு இந்த மூவ் தெரியுமான்னு ஒவ்வொரு போக்கிமானும் நம்ம சர்ச் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நேராக நீங்கள் சர்ச் பார் போயிட்டு அட்டுன்னு போட்டுட்டு உங்களுக்கு எந்த மூவ் சர்ச் பண்ணணுமோ அந்த மூவை டைப் பண்ணுங்கள். இப்போ நான் அட் போட்டுக்கிறேன். அட் போட்டுட்டு இப்போ நான் வந்து சாமை சர்ச் பண்ண போகிறேன். CHARMன்னு கரெக்டாக டைப் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எந்தெந்த போக்கிமான்லாம் சாம் தெரியுமோ அந்த போக்கிமான்லாம் காமிச்சிடும். இப்போ இந்த போக்கிமான் வந்து பார்த்துட்டு இப்போ நான் இதை எவால்வ் பண்ணி நான் வந்து பண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மூவ் வேணுமோ அந்த மூவை டைப் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து சாம் எடுத்துகிட்டு சர்ஃப் போடுறேன். ஏன்னா சர்ஃப் வாட்டர் டைப் மூவில் ஒரு பயங்கரமான மூவ். இப்போ நான் சர்ஃப் போட்டேன்னா 2 போக்கிமான் மட்டும்தான் எனக்கு சர்ஃப் தெரியும். ஸோ இப்போ இந்த லேப்ரஸ் நான் பவர் அப் பண்ணி இதை நான் பேட்டிலுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதனால் உங்களுக்கு சார்ஜ் டிஎம்மும் செலவாகாது, ஃபாஸ்ட் டிஎம்மும் செலவாகாது. இந்த மாதிரி எந்த மூவ் வேணாலுமே உங்களால் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ கடைசி டிப்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். உங்களை நிறைய பேர் ஷைனி லெஜெண்டரி பிடிக்கிறது எப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்டன் தான். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு மில்டனாக தான் கிடைக்கும். அதில் நிறைய வாய்ப்பு இருக்குது ஷைனி மில்டன் கிடைக்கிறதுக்கு. ஸோ எனக்கு ஷைனி மில்டன் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வெயிட் பண்ணி ஷைனி மில்டனையே பிடிச்சி எவால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஷைனிக்கும் சாதாவுக்கும் வித்தியாசமே தெரியாது. பட் இருந்தாலும் அது வரும்போது ஒரு மாதிரி ஷைனி எஃபெக்ட் கொடுத்துட்டு வரும். ஸோ அதனால் அது ஷைனின்னு நினச்சிக்கலாம். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இன்னும் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணலாம், லைக் பண்ணி ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஒரு தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரும். சரி, வேறு லெவலான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ பாய்.